ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து எ வின்டர் சன் வேக்ஸ் த விண்ட் இன் ஸ்ப்ரிங் ஹில்ஸ் ட்ராமா வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கும் இந்த ட்ராமா ரொம்ப பிடிச்சதுனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி. ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், எல்லா பிளேசஸுமே செம்மையாக இருக்கும். இன்னும் நிறைய பார்க்குறதுக்காக வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் வந்து ஒரு மவுண்டெயினை காமிச்சிருப்பாங்க. அந்த மவுண்டெயின் பேர் மோலி. அங்கே தான் வந்து ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக ஒரு ஆக்டர் வருவார். அந்த ஆக்டர் பேர் ஷிங்லாங். அவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவர் வந்து என்ன பண்ணுறாருனா வந்து ஒரு காரில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து மவுண்டெயின் மேலே ஏற ஏற வந்து அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாத மாதிரி ஆகுது. வாமிட் வர மாதிரி இருக்குது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ணி பார்த்துருக்காரு, ஆனால் முடியல. ஆனால் இன்னொரு சைடு அவனோட தம்பியும் அந்த டிரைவரும் வந்து பாட்டு கேட்டுட்ருக்காங்க. அதில் வந்து அவரோட தம்பி பேர் வந்து ஷெங்டியான். அவர் வந்து ஒரு பாட்டை வந்து ஹம் பண்ண உடனே டிரைவரும் கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சி அந்த பாட்டை போட்டுடுறாரு. இப்போ வந்து நம்மளோட ஷிங்லான் இந்த ஆக்டர் இருப்பார்ல, அவருக்கு வந்து ரொம்ப முடியல. அவரும் பார்த்து பார்த்து எவ்வளவோ பார்த்துட்டாரு. வாமிட் வர மாதிரியே தான் இருக்குது காரில் போகும்போது எல்லாமே. அப்போ வந்து ஒரு ஃபோன் கால் வருது. சாங்கியான்றவன் தான் ஃபோன் பண்ணியிருப்பான். ஃபோன் பண்ணி எங்கே வந்துட்டுருக்கீங்கன்னு கேட்கும்போது ஷிங்யூ அப்படின்ற ஒரு பிளேஸ் சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறான் அவனும். அதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு இடத்துல நிற்கிறாங்க. எதுக்கு நிற்கிறாங்கன்னா, ஷிங்டியானோட அண்ணன் ஷிங்லானுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. வாமிட் வர மாதிரி இருக்கிறதுனால வெளியில் போய் வாமிட் எடுத்துகிட்டு திருப்பியும் காருக்குள்ளே ஏறி திருப்பியும் வந்து அவங்க ரீச் ஆக வேண்டிய பிளேஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு வழியாக கொஞ்ச நேரம் கழித்து வந்து அவங்களும் அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகுறாங்க. ரீச் ஆகுறதுக்கு முன்னாடி வந்து காரில் போயிட்டுருக்கும்போது இவன் கேட்குறான் அவனோட தம்பிக்கிட்ட, எப்போ நம்ம அங்கே போய் ரீச் ஆவோன்னு. நைட் ஆயிரும்னு சொல்லுவான். நைட் ஆயிருமான்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே காரில் வந்து உட்காந்து இன்னும் முடியாமல் போயிடும். ரொம்ப அவனுக்கு வந்து மவுண்டெயின் ஏற ஏற இன்னும் அதிகமாக வாமிட் வந்துகிட்டே இருக்குது. அதனால் திருப்பி அவன் வெளியில் போய் வாமிட் எடுத்துகிட்ருக்கான். எடுத்துகிட்டு திருப்பியும் காருக்குள்ளே ஏறுறான். காருக்குள்ளே ஏறினோடனே அவனோட தம்பி வந்து ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் இருக்கும். அந்த ஹேண்ட் கர்ச்சீஃபை வந்து அவரோட தம்பி ஷின்டியான் வந்து கொடுப்பாரு. இதை வச்சு தொடச்சிக்கோன்னு சொல்லிட்டு அவனும் அதை வாங்கி தொடச்சிட்டு திருப்பியும் காரில் ஏறி உட்காந்து ட்ராவல் பண்ணான். ட்ராவல் பண்ணும்போது ஷிங்லாங் நம்ம ஆக்டருக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போனதுனால அவன் அப்படியே படுத்துடுறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவங்களும் அந்த பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆகிடுறாங்க. ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த பிளேஸை பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. நேச்சர் சீனரிஸ்லாம் செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க காரிலேருந்து இறங்கியும் வெளியில் வந்து பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஷிங்லாங்க்கு வந்து அந்த காரில் ஏறி மேலே மவுண்டெயின் வரும்போது ஒத்துக்காததுனால திருப்பியும் அவன் வாமிட் எடுக்கிறான். அவனோட தம்பியை வந்து தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்க்கும்போது வந்து ஒரு ட்ரோன் வந்து இவங்க 2 பேருக்கும் மேலே பறந்துட்டுருக்கோம். அந்த ட்ரோனை பார்த்ததும் வந்து நம்ம ஷிங்லானோட தம்பி ஷிங்டியன் வந்து அது கை காமிச்சிட்டு அவன் வந்து அந்த ட்ரோன் ஓட்டிகிட்ருக்கவங்கிட்ட வந்து போயிடுவான். நம்ம ஷிங்லாங் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த பிரிட்ஜு மேலே ஏறி நின்றுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ட்ரோனும் அவனை வீடியோ எடுத்துகிட்ருக்கு. வீடியோ எடுத்ததுக்கப்புறம் அந்த ட்ரோனை வந்து கீழே போகுது. ஏன்னா வந்து இவன் ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி அந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணுறதுனால திருப்பி அவனோட கைக்கே போகுது. இவனும் அந்த ட்ரோனை வந்து பிடிச்சி வச்சுருக்கான். இந்த ட்ரோனை ஓட்டுறவர் தான் வந்து நம்மளோட செகண்ட் ஹீரோ. அவரோட பேர் சாங்கியாங். சாங்கியாங் வந்து இப்போ வந்து ஷிங்டியான்ட்ட என்ன கேட்குறான்னா, உங்கள் அண்ணன் எத்தனை நாள் தங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவன் டேட் எதுவும் சொல்ல, ஆனால் ரொம்ப நாள் தங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பியும் சொல்கிறான். சொல்லிவிட்டு வந்து அவன் அவங்க அண்ணனை வந்து அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக போகிறான். உடனே இவனும் வந்து அந்த ட்ரோன் இவன் பறக்க விட்டுறனால அதை வந்து எடுத்து வச்சுருந்தான் கையில். எடுத்து வச்சு அதை மடித்து அவனோட பேக்குள்ளே வச்சுட்டு அவனும் திருப்பி அவங்களோட வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனோடனே அவங்கள கூட்டிகிட்டு வந்த ஒரு டிரைவர் வந்து அவங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வச்சுருவாரு. வீட்டுக்கு வச்ச உடனே அவனோட தம்பியும் ஷிங்லாங்கும் வருவாங்க. வந்த உடனே அவனோட தம்பி வந்து உங்களோட உதவிக்கு நன்றின்னு சொல்லிட்டு இவன் வீட்டுக்குள்ளே போய் இதுதான் கிச்சன், இதுதான் ரூமு, இதுதான் டைனிங் ரூம் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பான். அதுக்கு அவங்க அண்ணன் இருந்துட்டு அதெல்லாம் கண்டுக்காமல், நீ என்னோட அசிஸ்டன்ட் தானே, நான் கொடுக்குறதெல்லாம் வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிகிட்ருப்பான். அதுக்கு வந்து அவன் தம்பி இருந்துட்டு நான் ஒன்றும் அசிஸ்டன்ட் கிடையாது, நான் உன்னோட தம்பி அப்படின்னு சொல்லுவான். தம்பி ஈக்குவல் டு அசிஸ்டன்ட்டுன்னு சொல்லிட்டு ஷிங்லாங் சொல்லி கிண்டலாக சொல்லிகிட்ருப்பான். சொன்னோடனே சரி என்னமோ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவன் கொடுத்ததெல்லாம் வாங்கி வச்சிட்ருப்பான். அப்போ தான் வந்து நம்ம சாங்கியாங் வந்து அந்த வீட்டுக்கு வருவார். வந்த உடனே அவரோட தம்பி என்ன சொல்வார்னா, உன்னோட அசிஸ்டண்ட் வந்துட்டான், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஷிங்டியான் வந்து சாங்கியாங் கிட்ட நாங்கள் நாளைக்கு வந்து டீ தயாரிக்கிறதுக்காக வந்து நம்ம நைட்டு எப்பயும் ஸ்பெண்ட் பண்ணுற இடத்துல மாஸ்டர் கிட்ட போய் நான் வந்து கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்புறான். இங்கே சாங்கியாங் வந்து அவனோட அண்ணன் நம்ம கூட இருக்கான்ற ஒரு சந்தோஷத்தில் வந்து அவனும் அப்படியே சிரித்து சிரித்து பார்த்துட்டு அவன் பேக்கை வந்து கழட்டி வைக்கிறான். கழட்டி வச்ச உடனே நம்ம ஷிங்லாங் அந்த ஆக்டர் வந்து கண்ணாடி கழட்டி இவன்கிட்ட தைரியமாக கொடுக்குறான். கொடுத்த உடனே
இவனும் அதை வாங்கி கண்ணாடி பாக்ஸ்குள்ளே போடுறான். கிட்டத்தட்ட ரொம்ப அசிஸ்டன்ட் மாதிரியே தான் பிஹேவ் பண்ணிகிட்ருப்பானுங்க. அவனும் எடுத்து அதை கண்ணாடி பாக்ஸ்குள்ளே வச்சுருவான். வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஷிங்லாங் வந்து சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்பான். சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சாங்கியாங் வந்து நான் உன்னை ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னோடனே அவன் வந்து என் பேக்கையும் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி கை காமிக்க வருவான். அதுக்கு முன்னாடி சாங்கியாங் புரிஞ்சுட்டு அவனோட சூட்கேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவனோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போவான். ரூம் வந்து எங்கே இருக்குன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். அதனால் வந்து அந்த ஸ்டெப்ஸ் வழியாக இவன் வந்து லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போகிறான். போகிற வழியில் நம்ம ஷிங்லாங் வந்து சாங்கியாங் கிட்ட உனக்கு எத்தனை வயசு, 18 வயசா அப்படின்னு சொல்லி கிண்டலாக கேட்குறான். நான் அதெல்லாம் சொல்லணுமா, நீனே கெஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோடனே உன்னை பார்த்தா 80 வயசு கிழவ மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வரானுங்க. அவர் வந்ததுக்கப்புறம் வந்து ரூமும் வந்துடுச்சு. ரூம்குள்ளே வந்து ஷிங்லாங் வந்து உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு அங்கே இருக்க பிளேசஸ் எல்லாம் சுற்றி பார்க்குறான். எல்லாம் பார்த்தா செம்மையாக இருக்கு. அப்புறம் அங்கே இருக்க விண்டோவில் வந்து அவன் வெளியில் இருக்க சீனரிஸ்லாம் பார்த்துட்ருக்கான். அதுவும் செம்மையாக இருக்குது. அப்புறமேட்டுக்கு என்ன கேட்குறான்னா சாங்கியாங் கிட்ட ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு கேட்டோடனே அவனும் வந்து உள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வழியை காமிச்சிடுறான். இங்கே வந்து நம்ம ஷிங்லாங்கோட மேனேஜர் லேன் வந்து வராங்க. அவங்களும் ஒரு பிளேஸில் தங்குறதுக்காக வராங்க. அப்போ தான் ஆப்போசிட்டில் லூ வரான். அவன்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்னோடய லக்கேஜ் கொஞ்சம் அங்கே இருக்குது, யார்கிட்டையாவது சொல்லி எடுத்து உள்ளே வைக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து சாங்கியாங்கும் வந்து அவனை ரெஸ்ட் ரூமில் விட்டுட்டு வந்த உடனே அவனோட ஃபோன் வந்து ரிங் அடிக்குது. உடனே ஃபோன் எடுத்துகிட்டு போய் அவன் குளிக்கிற இடத்துல போய் நிற்கிறான். நின்ன உடனே சாங்கியாங் வந்து ஷிங்லாங் கிட்ட நான் இந்த ஃபோனை அட்டன் பண்ணிட்டான்னு கேட்குறான். அட்டன் பண்ண அப்படின்னு சொல்கிறான். யார் அதுன்னு அப்போ கேட்குறான். லேனன்னு சொல்கிறாங்க. லேனன்ற உடனே என் மேனேஜரை அட்டன் பண்ணுன்னு சொன்னோடனே இவனும் வெளில வந்து பேசுகிறான். வெளில வந்து என்ன சொல்கிறான்னா நான் இப்போ குளிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் அங்கே எல்லாம் சேஃப் தானே, நீ இன்னும் நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் நம்ம சாங்கியாங் என்ன பண்ணிட்டான், ஃபோனை வந்து நகர்த்தி வச்சுட்டான். அதுக்கப்புறம் ஏன் ஃபோனை நகர்த்தி வைக்கிறேன்னு கேட்டதுக்கப்புறம் நம்ம அந்த மேனேஜர் வந்து கேட்குறாரு யார் உன் கூட இருக்குது அப்படின்னு கேட்டவுடனே இவன் வந்து ஷிங்டியான் அவனோட தம்பி பேரை சொல்லிட்டான். ஷிங்டியானா. ஆனால் வந்து லேனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. ஷிங்டியானோட வாய்ஸ் இப்படி இருக்காதுன்னு சந்தேகம் வந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, சரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லு, அப்புறம் உன்னோட எக்ஸ் பற்றின விஷயம் ஏதாவது இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லு, நான் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் இவனும் அந்த ஃபோனை கட் பண்ணிட்டு இவன் ஃபோனை வந்து சாங்கியான்கிட்ட கொடுத்துறான். சாங்கியானை எடுத்துகிட்டு வந்து ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு என்ன பண்ணுறான்னா அவன் பாட்டுக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து லூன்னு ஒருத்தவன் இருப்பாள். அவனோட கோஸ்டார் வந்து ஹாயு. அவனும் அங்கே போயிட்டுருக்கான். அப்போ லூ வேலை செஞ்சுட்ருக்கதை பார்த்து இவனும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக போவான். அப்போ வந்து லேனை பார்க்குறதுக்கு கோவான்னு ஒருத்தன் வருவான். கோவா யாருன்னா வந்து நம்ம ஷிங்லாங்கோட பழைய அசிஸ்டண்ட்டு. அவன் கேட்குறான் ஏன் என்னை வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்க விடாமல் பண்ணீங்க, நான் தானே இவ்வளோ நாளாக அசிஸ்டண்ட்டாக இருந்தேன், எதுக்கு இந்த தடவை வேறு அசிஸ்டண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இதை புலம்பிகிட்ருக்கான். இங்கே ஹாயு வந்து லூக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கான். போயிட்டு அவனோட லக்கேஜஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. உடனே லேனு என்ன சொல்கிறாங்கன்னா கோவா கிட்ட அதெல்லாம் கவலைப்படாத, அவன் நல்லா தான் இருப்பான், அவன் உன்னை விட நல்லா பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இருந்தாலும் என்ன மாதிரி வராது அப்படின்னு சொல்லிட்டு கோவா சொல்கிறான். இப்படி சைல்டிஷாக பிஹேவியர் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்து நம்ம சாங்கியாங் என்ன பண்ணுவான்னா வந்து நம்ம ஷிங்லாங்க்கு வந்து டவல் எடுத்துகிட்டு போவான். டவல் எடுத்துகிட்டு போனோன்னே நம்ம ஷிங்லாங்கும் டவலை வாங்கிட்டு அதை வந்து அவன் துடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறான். யூஸ் பண்ணதுக்கப்புறம் சாங்கியாங் டவலை கொடுத்த உடனே இவனும் அந்த பிளேஸை விட்டு கிளம்பிடுறான். கிளம்புனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்து இந்த பக்கம் நம்ம ஹாயு இருக்கான்ல, ஹாயு வந்து லூ வந்து ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்குறத வந்து பார்க்குறான். பார்த்த உடனே இவனும் அவன் கையில் இருக்க கூல்ட்ரிங்க்ஸ் வச்சுட்டு ஹாய்ன்னு சொல்லிட்டு வந்து சியர்ஸ் காமிக்கிறான். நம்ம லூ வந்து கொஞ்சம் இன்ட்ரோவெட்டு, இவன் வந்து எக்ஸ்ட்ரோவெட்டு. இன்ட்ரோவெட்டுன்றதுனால எனக்கு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஓரமாக போகிறான். போனவுடனே நம்ம ஹாயு வந்து இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்திட்டு இவன் பின்னாடியே வந்து போயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்து இங்கே நம்ம ஷிங்லாங் வந்து குளிச்சுட்டு வந்து பெட்டில் உட்காந்து ஃபோனை பார்த்துட்ருக்கான். ஃபோனில் வந்து நிறைய மெசேஜஸ்லாம் வருது. என்னென்ன மெசேஜஸ்னால் இந்த இப்போ வந்து இவனோட ஈகாவும் வந்து ஒரு வெரைட்டி ஷோ பண்ண போகிறாங்க. அதுக்கு ஒரு சில ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு சில ஃபேன்ஸ் வந்து எதிர்க்கிறாங்க. ஏன்னா வந்து முன்னாடியே வந்து ஈகா வந்து இவனை ஏமாற்றிட்டு போயிடுவான். அதனால எதுக்கு இவன் திருப்பியும் நடிக்கிறான் அவன் கூட சேர்ந்து, இதெல்லாம் சரியில்லைன்றாங்க. ஒரு சில பேர் வந்து ஓகே என்னோடய ஃபேவரட்ஷிப் திருப்பி ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. அப்படி பண்ணிகிட்ருக்கும்போது தான் வந்து சாங்கியாங் உள்ளே வந்து உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண நான் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆமாம் அப்படின்னு சொன்னோடனே இவனும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வாஷிங் மிஷினில் போடுவான். வாஷிங் மிஷினில் போட்டுட்டு அவனும் என்ன பண்ணுவான்னா வந்து ஷிங்லாங்க்கு வந்த மெசேஜ் இவனுக்கும் தெரிஞ்சிருக்கும் போல். அதனால் இவனும் வந்து லேப்டாப்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பான். என்னென்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க,
கொஞ்சம் பேர் வந்து எதிர்க்கிறாங்க. ஏன்னா இந்த ஈஹாவுக்கு என்ன தான் வேணும், எதுக்கு திருப்பி திருப்பி வந்து இந்த வெரைட்டி ஷோலாம் புக் பண்ணிகிட்ருக்கான் ஷிங்லாங் கூட அப்படின்னு சொல்லிட்டு இவனும் யோசிச்சுட்ருக்கான். சரி ஏதோ நடந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அப்படியே விட்டுடுறாங்க. விட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் ஷிங்லாங்க்கு வந்து சும்மா சும்மா வந்து ஈஹா வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஈஹா கால் பண்ணிகிட்ருக்கோன்னே இவனுக்கு வந்து கோவம் வந்தது. இவன் எதுவுமே அட்டன் பண்ணல, ஃபுல்லாக வந்து கட் பண்ணிகிட்டே தான் இருக்கான். எந்திரிச்சு பார்க்குறான், மெசேஜஸும் வருது, நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்லாம் மெசேஜ் பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து இவன் எதுவுமே ரிப்ளை பண்ணல. அதுக்கப்புறம் தான் வந்து காவோன்றவன் வந்து மெசேஜ் பண்ணுறான் அவனுக்கு. காவோ என்ன கேட்குறான்னா, நீ வந்து இப்போ ஷெங்டியன் உன் தம்பி கூட இல்லை தானே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இவன் வந்து இல்லை, நான் வந்து இப்போ நியூ அசிஸ்டன்ட் கூட இருக்கேன், நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் காவோ கிட்ட வந்து மெசேஜ் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கான். உட்காந்ததுக்கப்புறம் நிறைய யோசித்து பார்க்குறான். அதுக்கப்புறம் ஃபோனை பார்த்தோன்னே எரிச்சலாக வரும்னு தூக்கி போட்டு திருப்பியும் ஒரு மெசேஜ் வந்ததுனால திருப்பி பார்க்குறான். அப்போ திருப்பியும் காவோ தான் மெசேஜ் பண்ணதுனால இவனும் ரிப்ளை பண்ணுறான். என்னென்னா, நான் சேஃபாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ரிப்ளை பண்ணிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இங்கே லேனை வந்து காமிக்கிறாங்க. லேனுன்றது ஷிங்லாங்கோட மேனேஜர். அவள் வந்து லூவோட கோஸ்டாரை பார்த்துட்டு, உங்களை பார்த்ததுல சந்தோஷம், நீங்கள் வேறு கம்பெனியிலேருந்து தானே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துக்கிறாங்க. கை கொடுத்ததுக்கப்புறம் லேன் வந்து அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து காவோ வந்து கோச்சிக்கிட்டான். எதுக்கு கோச்சிக்கிட்டான்னா வந்து இவனை ஷிங்லாங் கூட அனுப்பி வைக்கலன்னு சொல்லிட்டு இவன் கோச்சிட்ருக்கான். அதுக்கு வந்து அவளோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, இங்கே ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்க, அவங்கள ஹேண்டில் பண்ணுறதே கஷ்டம் இல்லையா, நீ ஷிங்லாங்னு சுற்றிட்டுருக்க, இவங்கள போய் ஹேண்டில் பண்ணுன்னு சொன்னோடனே காவோவும் என்ன பண்ணுறான்னா, நம்ம லூக்கு வந்து காஸ்டியூம் ரெடி பண்ணுறதுக்காக போகிறான். அதை வந்து நம்ம ஹாயு லூவோட கோஸ்டார் வந்து பார்த்த உடனே இவன் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்த்துட்டு எதுவுமே பண்ண மாட்டான், ஆனால் பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். இவங்க 2 பேரும் பேசி முடிச்சுட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் வந்து இவன் அப்படியே அமைதியாக அந்த ரூமுக்கு போகிறதுக்காக பிளான் போட்டுட்ருக்கான். அப்புறம் போயிடுவான். போன உடனே அந்த கோவான்றவன் வந்து பார்த்துருவான். அதை பார்த்த உடனே நீ ஒன்றும் இங்கே ஹெல்ப் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கதவை இழுத்து மூடிடுவான். இவனும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துருவான். உட்காந்ததுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து நம்ம ஷிங்லாங்கும் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே நடந்து வந்து சாங்யாங் படுத்து இருக்கிறது பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கான். உட்காந்து வந்து கோவா கிட்ட தான் பேசிகிட்ருக்கான். என்ன பேசிகிட்ருக்கான்னா, நான் இங்கே சேஃபாக தான் இருக்கேன், இங்கே எல்லாமே நல்லா இருக்குது, என்னோட நியூ அசிஸ்டன்ட் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். சொல்லிகிட்டு இருந்தவன் திடீர்னு என்ன யோசிச்சான்னு தெரில, இன்றைக்கி டின்னருக்கு என்னன்னு சொல்லிட்டு சாங்யாங் கிட்ட கேட்குறான். சாங்யாங் கேட்டதும் அவன் மூஞ்சை வந்து ஷிங்லாங் கிட்ட போய் காமிக்கிறான். டின்னருக்கு வந்து நான் ரெடி பண்ணி வைக்கிறேன், ரெடி பண்ணிவிட்டு உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பக்கத்தில் போய் சொல்லிகிட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஷிங்லாங்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ஷிங்லாங்கும் வந்து ஃபோனை வந்து பேசிக்கிட்டே வந்து கிளம்புறான். நடந்து போயிட்டுருக்கும்போது நம்ம சாங்யாங் வந்து இவன்கிட்ட வந்து கிண்டலாக ஒரு கொஷின்ஸ் கேட்குறான். என்ன கேட்குறான்னா, ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டியாவா அப்படின்னு கேட்டதுக்கு, நான் வழக்கம் போல் எப்போயுமே பஞ்சமாஸ் தான் போடுவேன், எப்படி இந்த ட்ரெஸ் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு தெரில, அம்மா எனக்கு யார் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கிண்டலாக கேட்குறான். உடனே இவனும் சிரிச்சிட்டு, சரி நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்காக கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான். நம்ம ஷிங்லாங்கும் அந்த ஃபோனையே நோண்டிட்டு காவோவை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஏன்னா காவோவுக்கு வந்து, நீ ஏன் என்னை அசிஸ்டண்ட்டாக கூப்பிடாம வேறு அசிஸ்டண்ட் கூட வந்து மவுண்டெயினில் போய் தங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பேசிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் வந்து காவோவும் விட்டு கொடுத்துட்றான். விட்டு கொடுத்துட்டு, உனக்கு நிறைய சாப்பாடு ஒத்து போகாது, ஷிங்டியன் தானே உனக்கு சமைக்கிறான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து ஷிங்லாங் வந்து, இல்லை எனக்கு வந்து சாங்யாங் தான் சமைக்கிறான், ஒரு புது அசிஸ்டண்ட்டுக்கு அவன் தான் சமைக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு சரி உடம்ப பார்த்துக்கோ, ஹெல்த் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டான். சொன்னதுக்கப்புறம் சாங்யாங்கும் கீழேருந்து சாப்பாடு ரெடின்னு சொல்லிட்டு கீழேருந்து மேலே கூப்பிட்றான். இவன் வந்து அந்த சூரிய ஒளியில் வந்து நம்ம ஷிங்லாங் வந்து அவனை பார்த்ததுனால ரொம்ப பிடிச்சி போச்சு போல். இவனும் உடனே கீழே ஃபோன் நோண்டிகிட்டே கீழே வந்துடுறான். வந்து அந்த டைனிங் டேபிள் பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்ருக்கான். நம்ம சாங்யாங்கும் வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கான். ஆனாலும் அவன் அந்த ஃபோனை விட்டு விலகிற மாதிரியே இல்லை. உடனே வந்து இவனே அந்த சேரை வந்து பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கள்ல, அதே மாதிரி சேரை நகர்த்தி வைக்கிறான். உடனே அந்த ஷிங்லாங்கும் வந்து உட்கார்றான். உட்கார வச்சதுக்கப்புறம் வந்து சாங்யாங் வந்து இன்னும் நிறைய சாப்பாடு எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கான். போனதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இப்பயும் அவன் ஃபோன்லேருந்து கை எடுக்காததுனால வந்து இவனே வந்து அதை எடுத்து ஊட்டி விடுறான். ஊட்டி விட்டு, இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே சாப்பிடு, அப்போ தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறான். ஊட்டி விட்ட உடனே இவனும் வந்து வாங்கிக்கிறான். வாங்கிட்டு சாங்யாங் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த சாப்ஸ்டிக்கை ஒரு தடவை ஊட்டி விட்டால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்டு அந்த சாப்ஸ்டிக்கை அந்த கிளாஸ் மேலே பவுல் மேலேயே வைக்கிறான். வச்சதுக்கப்புறமேட்டுக்கு திருப்பியும் வந்து நம்ம ஷிங்லாங் வந்து அந்த ஃபோன்லேருந்து கண் எடுக்கிற மாதிரியே தெரில. இவனும் வந்து அப்படியே பார்த்துட்ருக்கான். உடனே வந்து நம்ம சாங்யாங் வந்து நான் ஊட்டி விடணுமான்னு சொல்லி கேட்டுட்ருக்கான்.
அதுக்கு நம்ம ஷிங்லாங் ஆமான்னு சொல்லிட்டு சாங்கியாங் வந்து உடனே ஊட்டி விட ஆரம்பிக்கிறான். அப்பயும் அவன் ஃபோன்லேருந்து கண் எடுக்கிற மாதிரியே இல்லை. ஃபஸ்ட்டு தடவை வாயில் வச்சோடனே ஸ்டிக்கை வந்து விடாமல் அப்படியே வச்சுருக்கான். அதுக்கப்புறம் நம்ம சாங்கியாங் வந்து ஃபோனை பிடிச்சி இழுக்கிறான். இழுத்த உடனே வந்து ஷிங்லாங் வந்து சாப்ஸ்டிக்கை பிடிச்சி இழுக்கிறான். ஃபோனை கொடுத்தா தான் நான் இதை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடம் பிடிச்சிட்ருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஷாங்கியாங்கும் இவனை பார்த்தா எப்படி கோவம் வரும்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்றான். சரி நீ ஃபோனை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நானே ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து ஊட்டி விட ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அவனும் வந்து அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இது வந்து ஒரு செம்மையாக ரொமான்டிக்காக இருக்கும். இவனும் வந்து அவன் வாயை திறக்க இவன் வந்து ஊட்டி விட்டுக்கிட்டே இருப்பான். இருந்தாலும் அவன் அந்த ஃபோனை விட்டு கண்ணை எடுக்கிறதே இல்லை. ஃபோன்லேயே தான் வச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் இவனும் முடிச்சதுக்கப்புறம் அவன் கண்ணாலே வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் வேணும்னோடனே சாங்கியாங் வந்து கண்ணாலே சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு அவனும் அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு அவன் வாயே துடைக்கிறான். துடைச்சதுக்கப்புறமேட்டுக்கு சாங்கியாங் என்னென்ன பண்ணுறான் அப்படின்றது எல்லாத்தையும் அவன் அப்படியே பார்த்துட்ருக்கான். இவன் வந்து அவங்க சாப்பிட்ட டிஷ்ஷஸ்லாம் எடுத்துகிட்டு போய் கழுவுறதுக்காக எடுத்துகிட்டு போயிருப்பான். அதை வந்து ஷிங்லாங் வந்து கண்ணை எடுக்காமல் அப்படியே பார்த்துட்ருப்பான். பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து வந்து அவன் எந்திரிச்சிட்றான். எந்திரிச்சிட்டு என்னடா பண்ணுறான் அப்படின்னு பார்த்துட்ருக்கான். எதுக்காக அவன் எந்திரிக்கிறான்னா ஷாங்கியாங் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வந்திருந்தான். சரி அவன் க்ளீன் பண்ணிட்டுன்னு சொல்லி எந்திரிச்சிட்டு அவன் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி அந்த பிளேஸ்க்கு போய் உட்காந்துருக்கான். உட்காந்ததுக்கப்புறம் வந்து டீ வேணுமா காஃபி வேணுமான்னு சொல்லி சாங்கியாங் வந்து ஷிங்லாங்கிட்ட கேட்கும்போது ஷிங்லாங்க்கு வந்து ஒரு கால் வருது. அது யார் பண்ணுறான்னா ஈஹோ அப்படின்றவன் அவனோட எச் தான் பண்ணுறான். பண்ண உடனே கேட்குறான் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நான் வந்து இப்போ நரகத்தில் இருக்கேன், வேணும்னா வந்து மீட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஹார்ஷாக பேசி வச்சிடுறான். இவன் வந்து இப்போ ஒரு கிளப்பில் நிற்கிறான். கிளப்பில் நிற்கும்போது டேன்னு ஒருத்தவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க ஃபோன் பண்ணோடனே இவன் என்ன சொல்கிறான்னா நான் இப்போ ஷூட்டிங் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து ஒரு பாரில் வந்து குடிக்கிறதுக்காக போயிடுறான். அதுக்கு முன்னாடி வந்து இவன் ஃபோன் பேசிவிட்டு ஒருத்தவனை வந்து மீட் பண்ணுவான். ஒருத்தவனை மீட் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களோட லைன் ஐடியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறானுங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு எதுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறானுங்கன்னு தெரில, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த ஈஹோ வந்து திருப்பி அந்த கிளப்புக்குள்ளே வந்து உள்ளே போயிடுறான். உள்ளே போய் வந்து திருப்பியும் வந்து ட்ரிங்க் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இவனும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறான். அப்போ வந்து அவனோட ஃப்ரெண்டு ஈஹாவோட ஃப்ரெண்டு வந்து ஈஹா கிட்ட வந்து என்ன ஷிங்லாங் கூட வெரைட்டி ஷோ பண்ண போறியாமே, நான் என்ஜாய் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசியிருக்கா. இவனும் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேறான். அப்புறம் இந்த பக்கம் வந்து சாங்கியாங்கை காமிக்கிறாங்க. சாங்கியாங் வந்து ஃபஸ்ட்டு டீ எடுத்துகிட்டு வரான். டீ எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பியும் போய் காஃபி எடுத்துகிட்டு வரதுக்காக போகிறான். காஃபி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஷிங்லாங் வந்து கண்ணாலே பேசிக்கிறான். கண்ணாலே வந்து இப்படி காமிக்கிறான். காமிச்ச உடனே வந்து நம்ம சாங்கியாங்கும் அவன் சொன்ன மாதிரி வந்து ஃபஸ்ட்டு காஃபி எடுத்து கொடுக்குறான். காஃபி எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் இது இல்லை வேறு தான் வேணும்னு சொல்லிட்டு திருப்பியும் கண்ணாலே பேசுகிறான். திருப்பியும் அவன் வந்து அதை எடுத்து வேறு எங்கேயோ வச்சுட்டு திருப்பி டீ எடுத்து கொடுக்குறான். டீ எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் வந்து கண்ணாலே அவன்கிட்ட ஏதோ சொல்கிறான். இப்படியே கண்ணால் பேசிகிட்டு இருந்ததுனால சாங்கியாங்கும் ஷிங்லாங்கோட ஃபேஸ் கிட்ட ஒரு 2 இன்ச் கேப்பில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷிங்லாங் வந்து சாங்கியாங் கிட்ட நீ இந்த மவுண்டெயினுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து சாங்கியாங் வந்து 8 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஷிங்லாங் வந்து என்ன சொல்கிறான்னா அப்போ நீ வந்து 10 வயசு இருக்கும்போதே இந்த மவுண்டெயினுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை நான் 12 வயசு இருக்கும்போது வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஷிங்லாங் வந்து நம்ம சாங்கியாங்கோட ஏஜை வந்து கெஸ் பண்ணிட்டான். அப்போ உனக்கு ஏஜ் வந்து இப்போ 20 தானே அப்படின்னு சொன்னோடனே சரி நம்ம வாய் விட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சாங்கியாங்க யோசிச்சுட்ருப்பான். சரி கண்டுபிடிச்சிட்டல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து நம்ம சாங்கியாங் வந்து உனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணும்னா ஷிங்டியானுக்கு வந்து ஃபோன் பண்ணு, நான் வந்து வெளியில் போகிறேன், ஷிங்டியானுக்கு ஃபோன் பண்ணி உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் வந்து உடனே வந்து உன்னை பார்க்க வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஷிங்லாங் வந்து இந்த லேட் நைட்டில் நீ ஷிங்டியானை பார்க்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே ஆமாம் நாங்கள் வந்து டீ ரெடி பண்ணுறதுக்காக போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஷிங்லாங் என்ன யோசிச்சான்னு தெரில, சீக்கிரமாக போய் ரூம்லேருந்து வெளியில் வரான். வெளியில் வந்து ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஷூவெல்லாம் மாட்டிகிட்டு வெளியில் போயிட்டுருக்கான். ஓடி வந்துட்டுருக்கும்போது நம்ம சாங்கியாங் வந்து அதை பார்த்துட்டுவான். பார்த்த உடனே வந்து நம்ம ஷிங்லாங்க்கு வந்து காவா கால் பண்ணுறான். கால் பண்ணிட்டு அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சாங்கியான் என்ன பண்ணிடுவான்னா அவனை கிராஸ் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போயிடுவான். அந்த பக்கம் போயிட்டு நீ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கேட்டதுக்கு இவனும் உடனே ஃபோனை நான் அவசரமாக எங்கேயோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு கீழே போன சாங்கியானை கூப்பிட்டு நானும் வர வெயிட் பண்ண அப்படின்னு சொன்னோடனே சாங்கியாங் என்ன பண்ணுறான்னா கீழே இருந்து திருப்பியும் படிக்கட்டு ஏறி மேலே வரான் இவனுக்காக. ஏன்னா இவர் வந்து இறங்க மாட்டார். அவன் வந்து இங்கே வந்து கோட்டை போட்டு விட்டால் தான் வந்து இறங்குவேன்றதுனால அங்கே போய் நின்றுட்டுருக்கான். நின்னோடனே சாங்கியாங்கும் வரான். சாங்கியாங் கிட்ட வந்து நம்ம ஷிங்லாங் வந்து கோட்டை வந்து கொடுக்குறான். கொடுத்தோடனே நம்ம சாங்கியாங்கும் வந்து கோட்டை வந்து போட்டு விட்றான். போட்டு விட்டதுக்கப்புறம் வந்து 2 பேரும் அந்த டீயை தயாரிக்கிறதுக்காக வந்து வெளியில் கிளம்புறாங்க.
இன்னொரு பக்கம் நம்ம ஷிங்டியானும் அவங்களோட டீச்சர் ஃபுவும் வந்து டீயை தயாரிக்க வந்து ரெடி பண்ணுறாங்க. ஷிங்டியான் தான் வந்து நெருப்பெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் அந்த ஃபூன்ற ஒரு மாஸ்டர் தான் வந்து அந்த டீயை ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அப்போ தான் வந்து சாங்கியாங்கும் ஷிங்லாங்கும் நடந்து வந்துட்டுருக்காங்க. ஷிங்லாங் வந்து ஃபோனை பார்த்துட்டே நடந்து வந்ததுனால தடுக்கி விழுந்துடுறான். அதுக்கப்புறமேட்டு சாங்கியாங் என்ன பண்ணுறான்னா அவனோட கையை பிடிச்சே கூட்டிகிட்டு போகிறான். அப்பயும் அவன் ஃபோன்லேருந்து கண்ணை எடுக்கிற மாதிரி தெரில. அவன் பாட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இவங்க 2 பேரும் அப்புறம் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. ஸ்பாட் போயிட்டுருக்கும்போது நம்ம ஷிங்டியான் வந்து அந்த நெருப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருப்பாள். அந்த டீ தயாரிக்கிறதுக்காக அதை கண்ட்ரோல் பண்ணிருக்கான். இன்னொரு பக்கம் வந்து ஈகோ வந்து ஒருத்தனோட லைன் ஐடியை வந்து பிளாக் பண்ணிகிட்ருப்பான். யாருன்னா முன்னாடியே வந்து லைன் ஐடி ஷேர் பண்ணியிருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட வந்து இவனுங்க 2 பேரும் ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. பண்ணி முடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு கிளம்பிட்டான். கிளம்புனதுக்கப்புறம் இந்த பக்கம் இவங்களும் டீ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக அந்த சமயத்தில் தான் வந்து சாங்கியாங்கும் ஷிங்லாங்கும் வராங்க. ஷிங்லாங்கும் ஃபோனை நோண்டிக்கிட்டே வரானா, சாங்கியாங் வந்து அவனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஷிங்லாங்கை வந்து சாங்கியாங் வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சிடுறாங்க. எல்லோரும் அவனை பார்த்து விஷ் பண்ணுறாங்க. நீங்கள் தான் ஆக்டராக, ஒரு ஆக்டர் நம்ம கூட சாப்பிட்றாங்க அப்படின்னு விஷ் பண்ணுறாங்க. அப்போ தான் அவனோட தம்பி வந்து சாங்கியாங் கிட்ட உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன நடக்குது, என் அண்ணன் இப்படிலாம் வரமாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் இவனை வந்து குடிக்க வைக்கிறாங்க ஷிங்லாங்கை. அப்போ வந்து சாங்கியாங் என்ன பண்ணுறான்னா ஒரு கிளாஸை வந்து வாங்கி இவன் ஃபஸ்ட்டு குடிச்சிடுறான். குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இவனுக்கு குடிக்கிறதுக்காக ஊற்றி வச்சுட்டு அவன் வந்து டீ தயாரிக்கிறதுக்காக அந்த இடத்துக்காக போகிறான். அப்போ வந்து அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஷிங்டியானும் போகிறான். ஷிங்டியானும் போய் அந்த டீயை ரெடி பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கத வந்து நம்ம ஷிங்லாங் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்ம சாங்கியாங் என்ன பண்ணுறான்னா டீ தயாரிக்கும் போது அவனோட ஷர்ட்டை வந்து கழட்டிட்டு பனியனோட தான் வந்து போய் அந்த டீயை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கான். அது எல்லாத்தையும் வந்து நம்ம ஷிங்லாங் பார்த்துட்ருக்கான். அப்புறம் வந்து நம்ம ஷிங்டியானும் வந்து சாங்கியாங்க்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னோடனே வந்து சாங்கியாங் என்ன சொல்கிறான்னா வந்து ஷிங்டியானை போய் நெருப்பை பாரு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். இது எல்லாத்தையும் வந்து யார் பார்த்துட்ருக்கான்னா ஷிங்லாங் வந்து பார்த்துட்ருக்கான். ஷிங்லாங் வந்து ஃபுல்லாகவே மயங்கிட்டான் சாங்கியாங்கோட இதில். சாங்கியாங் பண்ணுறதெல்லாம் பார்த்து மயங்கிட்டான். அதுக்கப்புறம் வந்து ஷிங்லாங் அங்கே இருக்கவங்க கிட்டலாம் பேசிகிட்ருக்கான். என்ன பேசிகிட்ருக்கான்னா, நீங்கள் ஆக்டராக இப்போ தான் ஷூட்டிங்க்கு இங்கே வந்திருக்கீங்களா அந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்காங்க. உடனே ஷிங்லாங்கும் வந்து திருப்பி சாங்கியாங்கை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் கிளாஸில் வந்து ஒயின் குடிச்சிட்டு அவனை பார்க்குறதுக்காக அவனும் கிளம்பி போகிறான். நானும் டீ செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலையெல்லாம் எடுக்கிறதுக்காக அவனும் அங்கே வருவான். அப்போ வந்து நம்ம ஷிங்டியான் என்ன பண்ணுவான்னா வந்து அங்கே இருக்க டீ இலையை வந்து ஷிங்லாங் கிட்ட கொடுத்து ஸ்மெல் பண்ணி பாருன்னொடனே அவனும் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவான். உடனே சாங்கியாங் வந்து க்ளவுஸ் எடுத்துகிட்டு ஷிங்லாங் கிட்ட கொடுப்பான். ஷிங்லாங்கும் அந்த க்ளவுஸை மாட்டுவான். அவனோட தம்பி வந்து அவனோட ஜாக்கெட் கழட்டுவான். அதுக்கப்புறம் வந்து ஷிங்லாங் வந்து சாங்கியாங் கூட சேர்ந்து அந்த டீயை வந்து ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. ரெடி பண்ணுறதுக்காக அந்த இலைகள்லாம் இருக்கும்ல அது எல்லாத்தையும் வந்து ஹீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹீட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த பானையிலேருந்து கைவிட்டு நம்ம வந்து ஏதாவது பண்ணிகிட்டே இருந்தால் தான் வந்து ரெடி ஆகுன்றதுனால அவனுக்கு சாங்கியாங்கும் வந்து ஷிங்லாங்க்கு இப்படிலாம் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அதே மாதிரி வந்து ஷிங்லாங்கும் பண்ணிகிட்ருக்கான். பண்ணிகிட்ருக்கத வந்து சாங்கியாங்கும் பார்த்து ரசிச்சிட்ருக்கான். அப்போ வந்து அவனுக்கு வேர்த்து கொட்டும். அதை வந்து கையாலே வந்து இவன் தொடச்சி விடுவான். அதை வந்து நம்ம ஷிங்லாங் வந்து பார்த்துட்டு பாரா இவ்வளோ நல்லவனா அந்த மாதிரி யோசிச்சுட்ருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஹீட் பண்ண அந்த இலையெல்லாம் ஒரு இடத்துல வந்து போட்டு அமுக்கி வைக்கிறாங்க. அது எல்லாத்தையும் வந்து நம்ம ஷிங்லாங் பார்த்ததும் நானே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதை எடுத்துகிட்டு வந்து அமுக்கி வைக்கிறான். அப்போ வந்து நீயே பண்ணிக்கோ நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஷிங்டியான் வந்து சண்டை போட்டுட்டு கிளம்பிடுறான். இவங்க 2 பேரும் அப்புறம் வந்து அந்த டீயை வந்து அமுக்கி வச்சிட்ருக்காங்க. அப்போ தான் வந்து ஷிங்லாங் வந்து இது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு போகும்னு சொல்லி கேட்கும்போது சாங்கியாங் வந்துட்டு ஒரு நார்மல் அமௌண்ட் சொல்கிறான். அதுக்கு வந்து ஷிங்லாங் வந்து இப்போ செய்கிறது நானாக இருந்தால் அது 8 மில்லியனுக்கு மேலே வரும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் அப்போ பெனிஃபிட்ஸ் எங்களுக்கு தானேன்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஷிங்லாங்கும் அந்த இலையெல்லாம் தூக்கிட்டு பயங்கரமாக சிரிக்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு இடத்துல வந்து குடிக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே வந்து ஷிங்லாங் வந்து சாங்கியாங் கிட்ட நீ தூங்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சாங்கியாங் வந்து என்ன சொல்கிறான்னா உனக்கு தூக்கம் வருதுன்னா நீ தூங்க நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னதுக்கு நீ இந்த இடத்துக்கு வந்துட்டு குடிக்காமலா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கிராம மக்கள்லாம் கேட்குறாங்க. உடனே வந்து ஷிங்லாங் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னதும் இவங்க அவங்களோட ட்ரெடிஷ்னல் படி சாங்கியாங் வந்து அந்த கப்போட கார்னர் இதை வந்து வாயில் கடிச்சிட்டு அவனுக்கு வந்து ஊற்றி விடுறான். அவனும் வந்து அதை அப்படியே குடிக்கிறான். குடிச்சிட்டு இது என்ன ஒயின் அப்படின்னு கேட்டதுக்கு மல்பெரி ஒயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 52% ஆல்கஹால் இருக்குது அப்படின்னு சொன்னது இவனும் குடிச்சிட்டு பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிட்டான்.
என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா வந்து அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிட்டான். திடீர்னு என்ன பண்ணிட்டான்னா வந்து குடித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம சாங்கியாங்கோட சட்டை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்ருக்கான். அவனோட தம்பியும் என் அண்ணன் இப்படி பெரிய குடிகாரனாக இருப்பான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த டிஷர்ட்டையும் சாங்கியாங் கழட்டி அவனோட கையில் வந்து மாட்டி விட்டுட்டான். அதுக்கப்புறம் அவனோட தம்பியும் சாங்கியாங்கும் 2 பேரும் எப்படியோ ஒரு வழியாக ஏதோ பண்ணி அவனை எப்படியோ கூட்டிகிட்டு போய் ரூம் வரையும் போயிடுறாங்க. ரூமில் போய் அவனை எப்படியோ படுக்க வச்சிடுறாங்க. அவன் இருந்தாலும் அடங்குறதே இல்லை. அவன் குடித்ததுக்கப்புறம் ஃபுல்லாக என்ன புலம்பிகிட்டு இருக்கான்னா, ஈகோ ஒரு லூஸு, அவனால தான் எல்லாமே, அவனை போய் நான் எப்படி லவ் பண்ணேன் அந்த மாதிரி புலம்பிகிட்டு இருக்கான். ரொம்ப நேரமாக அதே தான் புலம்பிகிட்டு இருக்கான். அவன்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக வந்து அவனை குடிச்சிட்டு திட்டிகிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் வந்து சாங்கியாங் கேட்டுட்ருக்கான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவனால் முடியல. அதுக்கப்புறம் வந்து சாங்கியாங்கை வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். கட்டி பிடிச்சிட்டு விடவே இல்லை. சாங்கியாங்கும் சரி பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். அதுக்கப்புறம் வந்து இவனுக்கு திருப்பி வாமிட் வருது. வாமிட் வந்தோடனே அங்கே இருக்க பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இவனும் அதில் வாமிட் எடுத்துகிட்டு திருப்பியும் படுத்து திட்டிகிட்டே இருக்கான். திட்டிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே வந்து படுத்துடுறான். படுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம சாங்கியாங்கும் ஷிங்டியானும் வந்து 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, என் அண்ணனை எனக்கு தெரிஞ்ச வரையும் ரொம்ப நல்லவன். அவன் இதுவரையும் லவ் அப்படின்றதுல வந்து விழுந்ததே இல்லை. கடைசியாக அவன் லவ் பண்ணது ஈகோவை தான். ஈகோவுக்கு அப்புறம் வந்து வேறு யாரையும் அவன் திரும்பி பார்க்கல. நான் வந்து சாங்கியாங் உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன். நான் வந்து உன்னை நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால நான் வந்துட்டு சொல்கிறேன். என் அண்ணன் இதில் வந்து லவ்ன்றதுக்கு திருப்பி இடம் வருமானு எனக்கு தெரில. அவன் அதில் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரிக்டாக இருக்கான். அதனால் நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, வேணான்னா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவனை நம்பினதுனால தான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும், சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் தம்பியை வந்து நீ இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த கர்டைனை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பிகிட்ட சொன்னதான் அவன் தம்பியும் கிளம்புறான். கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ஷிங்லாங் வந்து சாங்கியானை வந்து இறுக்கமாக டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு படுத்துடுறான். இதை வந்து நம்ம சாங்கியாங்கும் பார்த்துக்கிட்டே இருக்கான். சரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுறான். அவனும் எந்திரிக்காமல் அப்படியே அதே இடத்துலையே வந்து உட்காந்துடுறான். உட்காந்துட்டு இவன் தூங்குறதையும் அப்படியே ரசிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அடுத்த நாள் வந்து நம்ம ஹாயும் இருப்பான்ல, அவன் வந்து வரான். வந்து யார்கிட்ட பேசுகிறான்னா வந்து அவனோட கோ ஆக்டர் லூ கிட்ட பேசுகிறான். பேசி என்ன கேட்குறான்னா, எனக்கு வந்து ஃபேஸ் மாஸ்க் வேணும், என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதும் இவனும் உள்ளே போய் வந்து ஃபேஸ் மாஸ்க் எடுத்து கொடுக்குறான். அப்போ வந்து காவோவும் அவன் கூட தான் இருக்காங்க. ஏன்னா காவோ வந்து இப்போ இவங்க 2 பேருக்கு தான் அசிஸ்டண்ட்டு. அப்போ வந்து லூ வந்து அந்த ஃபேஸ் மாஸ்க் எடுத்துகிட்டு வந்து ஹாயுக்கிட்ட கொடுக்குறான். ஹாயுக்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் காவோ வந்து ஹாயுக்கிட்ட எனக்கு இதே பிராண்டில் தான் திருப்பி இந்த மாஸ்க்கை வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் வந்து என்ன கேட்குறான்னா, குரூப் சேட்டில் என்கிட்ட லூ நல்லா தான் பேசினா, இப்போ என்ன ஆச்சு, நான் ஏதாவது பண்ணிட்டேனான்னு சொல்லி இவன் காவோட்ட கேட்டதுக்கு காவோ எனக்கு எப்படி தெரியும், எனக்கெலாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து கதவை வந்து க்ளோஸ் பண்ணிடுறான். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்னடா ஆச்சு, ஏன் எல்லோரும் இவ்வளோ வெறுப்பு காமிக்கிறாங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹாயுவை யோசிச்சுட்டு வெளியில் நின்று ஒரு வித்தியாசமான எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறான். இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்டு நான் இன்னும் என்னென்ன கஷ்டப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து இவனும் கிளம்பிடுறான். கிளம்புனதுக்கப்புறம் வந்து நம்ம லூ வந்து ஷூட்டிங்க்காக சீன்ஸ் இதெல்லாம் வந்து படிச்சிட்ருக்கான். அப்போ வந்து ஹாயு வந்து கேட்குறான், நீ இந்த சீன்ஸ் எல்லாம் படிச்சியா, உனக்கு ஏதாவது புரிஞ்சால் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனும் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லி எதோ வளர்றான். வளரிட்டு வந்து நம்ம ஈகோ கையில் இருக்க அந்த கூல்ட்ரிங்க்ஸை வந்து பிடுங்கிட்டு அதை வந்து குடிக்கிறான். குடிச்சிட்டு இது வந்து பிராண்டடாக இல்லை, ஆனாலும் இது காஃபி தான் எனக்கு தெரியுது, எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஏதோ வளரிக்கிட்டு அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு திருப்பியும் வந்து நம்ம ஈகோ கையிலே கொடுத்துட்றான். கொடுத்ததுக்கப்புறம் வந்து இவனும் என்னடா இவன் சொல்லிகிட்டு இருக்கான், எனக்கு ஒன்றுமே புரியல, அந்த எடிட்டர் என்ன தான் எழுதியிருக்கான், எனக்கு ஒன்றுமே சுத்தமாக புரியல, சரி நம்ம போய் ஏதாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த சேர்லேருந்து எந்திரிக்காமலே அப்படியே அந்த சேரை நவுத்திட்டு அவனோட வேலையை பார்க்குறதுக்காக அப்படியே வந்து திரும்பி அந்த டேரக்டர்ஸ்க்கு எழுதின புக்ஸ் எல்லாம் வந்து படிச்சிட்ருக்கான். படித்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து விடிஞ்சதுக்கப்புறமும் வந்து நம்ம ஷிங்லாங் வந்து சாங்கியாங்கை விட்டு பிரியாமல் அப்படியே தான் கட்டி பிடிச்சி படுத்துட்ருக்கான். நம்ம சாங்கியாங் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு வந்த மெசேஜஸ் எல்லாம் படித்து பார்த்துட்ருக்காங்க. அந்த கமெண்ட்டில் என்னடா இப்படியெல்லாம் வருதுன்னு நிறைய ஃபேன்ஸ் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் வெறுக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் அதெல்லாம் படிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் வந்து ஷிங்லாங்கும் எழுந்திரிச்சு டைம் எத்தனைன்னு கேட்குறா. டைமை கேட்டவுடனே 4 o'clock ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே 4 o'clock சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன்னா நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குறேன்னு அப்படியே படுக்கிறான்.
ஆஃப்டர்நூன் 4:00 காலையில் 4:00 இல்லைன்னொடனே ஆஃப்டர்நூன் நான் நேற்று நைட்டு படுத்துட்டு ஆஃப்டர்நூன் 4:00 வரையும் இருந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பார்க்குறான். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாங்கியங் சட்டை இல்லாத இருக்கிறத பார்த்துட்டு வினோதமாக பார்த்துட்டு திடீர்னு நான் திருப்பி போய் படுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து எழுந்திரிச்சு அந்த பக்கம் போய் படுக்கிறான். படுக்கும்போது இவனுக்கு என்ன ஆச்சுன்னா நேற்று செஞ்ச டீனால அவனுக்கு கை ஃபுல்லாக வந்து வலிக்க ஆரம்பிச்சிச்சு போல். இருந்தாலும் அதெல்லாம் சொல்லாமல் அப்படியே அங்கே போய் படுத்துக்கிறான். இதையும் வந்து சாங்கியங் பார்த்துட்டு சரி அவன் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த பிளேஸை விட்டு கிளம்புறான். அவன் கிளம்புன உடனே வந்து இவன் என்ன பண்ணிடுறான், நம்ம ஷிங்லாங் வந்து எந்திரிச்சிடுறான். எந்திரிச்சிட்டு கிளம்பிட்டான். நேற்று நைட்டு என்னென்ன பண்ணோன்னு யோசித்து பார்த்துட்ருக்கான். திருப்பி அவன் வரது தெரிஞ்சவொடனே திருப்பி வந்து அவன் என்ன பண்ணுறான்னா திரும்பி படுத்துக்கிறான். திரும்பி படுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம சாங்கியாங்க்கு வந்து தெரிஞ்சிருச்சு அவனுக்கு வந்து கை வலிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஒரு ஆயில் எடுத்துகிட்டு வந்து இவனை எழுப்பி விடுறான். எழுப்ப வந்து அவன் எந்திரிக்கவே இல்லை, தூங்கிக்கிட்டே இருந்ததுனால டேரெக்டாக வந்து அவனோட சட்டையை வந்து கழட்டுறான். சட்டையை கழட்டினோடனே வந்து ஷிங்லாங் வந்து என்ன பண்ணுற, இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கேட்குறான். கேட்டதுக்கு நீ உன் ட்ரெஸ்ஸை கழட்ட போறியா இல்லையா, போய் படு அப்படின்னு சொல்கிறான். சொன்னதுக்கு அவன் கேட்காம அப்படியே பார்த்துட்டு இருந்ததுனால டேரெக்டாக அவன் முன்னாடியே வந்து கழட்டிடுறான். கழட்டிட்டு நான் உனக்கு வந்து ஆயில் தேய்ச்சி விடுறேன், நீ வந்து நேற்று டீ செஞ்சல அதனால உனக்கு இப்போ வலிக்கும், உன்னோட ஃபோர்ஸ் எல்லாம் நீ அதிகமாக யூஸ் பண்ணதுனால உன் மசில்ஸ் வலிக்கும், நான் எண்ணெய் தேய்ச்சி விடுறேன்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். உடனே இவனும் படுத்துடுறான். படுத்துட்டு நம்ம சாங்கியாங் வந்து மசாஜ் பண்ணுறதுக்காக ஆயிலெல்லாம் எடுத்து அவன் கையில் தடவி அதுக்கப்புறம் அவன் முதுகில் தடவி மசாஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இவனும் வலியில் வந்து செம்மையாக கத்துறான். அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் அவன் தடவும்போது நீ இதுக்கெல்லாம் தனியாக படிச்சியா, செம்மையாக பண்ணுற இந்த வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். இல்லை நான் வந்து கடைசியாக வந்து இந்த மவுண்டெயினில் வந்து ஒரு ஊல்ஃபை காப்பாற்றினேன், அதில் தான் நான் இதை கற்றுக்கிட்டேன், அப்போ நீ பியரெல்லாம் காப்பாற்றலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிங்லாங் கேட்குறான். அதை இப்போ காப்பாற்றுறேனே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக சொல்கிறான். உடனே வந்து ஷிங்லாங்கும் எந்திரிச்சு ஏதாவது பேசினா கொன்றும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து படுக்க ஆரம்பிச்சிடுறான். படுத்துட்டு ஏன் அதுதான் கடைசி உல்ஃபுன்னு சொல்கிற அப்படின்னு சொன்னோடனே இங்கே இருக்க கிராம மக்கள்லாம் நிறைய பேர் வந்து பாய்சன் வச்சு அதை வந்து கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால நான் கடைசியாக பார்த்த உல்ஃப் அதுதான், அதுக்கப்புறம் நான் இந்த மவுண்டெயினில் வந்து உல்ஃப் எதுவுமே பார்க்கல, அதனால தான் அது கடைசியான உல்ஃப் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சாங்கியாங் வந்து ஷிங்லாங்கிட்ட சொல்கிறான். ஷிங்லாங்கும் இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியா பரவாயில்ல நீ பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசிகிட்ருக்கான். பேசிட்டு இவனும் வந்து மசாஜ் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருக்கான். மசாஜ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி வந்து ஷிங்லாங் வந்து ஒரே இடத்துல மசாஜ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஷிங்லாங் வந்து திரும்பிடுவான். திரும்பினதுக்கப்புறம் நம்ம சாங்கியாங் வந்து ஃப்ரண்ட்டு ஷோல்டர்ஸ்லாம் வந்து கைக்கும் ஷோல்டருக்கும் வந்து மசாஜ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். கை வரையும் மசாஜ் பண்ணிட்டு போதும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கிளம்பிடுவான். ஷிங்லாங்கும் இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நல்லா இருக்குது மசாஜ் பண்ணதுக்கப்புறம் கை கால்லாம் சொல்லிட்டு அப்படியே படுத்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ வந்து சாங்கியாங் வந்து ஷிங்லாங் கிட்ட நான் டின்னர் ரெடி பண்ண போகிறேன்னு சொல்லிடுவான். உடனே ஷிங்லாங்கும் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கீழே வருவான். கீழே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு வித்தியாசமாக என்னடா இது அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு இருப்பான். உடனே சாங்கியாங் வந்து நீ இதெல்லாம் வச்சுட்டு உன் ஃபோனில் போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக சொல்லுவான். இவனும் அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த காய்கறி அங்கே வச்சுட்டு அவன் கையை வந்து அதை வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பான். க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாங்கியாங் வந்து நீ அந்த ஃபோனை வச்சு விளையாடு, இல்லைனா போய் உன் தம்பிக்கிட்ட இருந்து ட்ரோனை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இவனும் என்ன ட்ரோனா, அது உன்னோடதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான் ஷாக்கில். அப்போ நீ அன்றைக்கி வந்து என்னெல்லாம் வீடியோ எடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். ஆமாம் நான் உன்னை வீடியோ எடுத்தேன், நீ வாமிட் எடுத்ததே வீடியோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கிண்டலாக சொன்னோடனே எங்கே அந்த வீடியோ கொடு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் இவனாக போய் தேடுறான். தேடிட்டு அந்த கேசட் லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து டைனிங் ஹாலில் வச்சு ஒன்று ஒன்றா எடுத்துகிட்ருக்கான். அதை வந்து சாங்கியாங் பார்த்துட்டு அந்த வீடியோஸ்லாம் வந்து என்னோடய கம்ப்யூட்டரில் இருக்குதுன்னு சொல்லுவான். சொன்ன உடனே நம்ம ஷிங்லாங்கும் கம்ப்யூட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோடனே என்னோடய ரூம்லன்னு சொன்னோடனே உடனே இவனும் அந்த கம்ப்யூட்டரில் இருக்க வீடியோஸ் எடுக்கிறதுக்காக வந்து அவனோட ரூமுக்கு வந்து ஸ்டெப்ஸ் ஏறி போவான். போகும்போது தான் சொல்லுவான் என்னென்னா சாவி வந்து என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே திருப்பியும் மேலே போனவன் வந்து திருப்பி என்ன சாவி ஓன்ட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து சாவியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். சாவியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கப்புறம் இவன் கீழே வந்து சாவி கேட்கும்போது அந்த சாவியை என்னோடய ரூமுக்கு முன்னாடி தான் வந்து மாட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். ரூமுக்கு முன்னாடி என்ன விளையாடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அவனும் கிளம்புவான். கிளம்புனதுக்கப்புறம் நம்ம சாங்கியாங் வந்து ஷிங்லாங்கை இழுத்து உட்காரு சாப்பிட அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து சாங்கியாங் என்ன சொல்கிறான்னா உங்களை மாதிரி ஆக்டர்ஸ்லாம் வந்து ஃபேஸ்க்காக இப்படியெல்லாம் சண்டை போடுவீங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து ஷிங்லாங் வந்து
நீ ஏதாவது போஸ்ட் பண்ணினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறான். உடனே சாங்கியாங் வந்து அவனோட ஃபோனை வந்து எடுத்து வச்சுட்டு விளாடிட்டு இருக்கான். முடிஞ்சால் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விளாடிட்டு இருக்கான். அவனும் ஃபோனை அங்கேயும் வச்சுட்டு கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து சிங்லாங் வந்து சாப்பிட்றதுக்காக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சாப்பிடும்போது என்ன பண்ணிட்டான்னா சாங்கியாங் வந்து சிங்லாங்கோட ஃபோனை வந்து அவனோட பாக்கெட்டில் வச்சுருந்தான். அதனால சிங்லாங் வந்து சாப்பிடும்போது அந்த ஃபோனையே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். ஃபோனே பார்த்துட்டு இருந்தோடனே அதை வந்து சாங்கியாங் நோட் பண்ணிட்டு ஃபோனை எடுத்து டைனிங் டேபிள் முன்னாடி வைக்கிறான். உடனே அவனோட பார்வையும் வந்து அந்த டைனிங் டேபிளுக்கு முன்னாடி அந்த ஃபோன் மேலேயே பார்வை போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நைஸாக சாப்பாடு எடுக்கிற வர மாதிரி அந்த ஃபோனை எடுக்கிறதுக்காக போவான். சாங்கியாங் வந்து முதல்ல தின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். திருப்பி இன்னொரு அட்டம் ட்ரை பண்ணுவான். சாப்பாடு எடுக்கிற மாதிரி போயிட்டு அந்த ஃபோனை எடுக்கிறதுக்காக திருப்பி ட்ரை பண்ணுவான். அப்போ வந்து சாங்கியாங் வந்து அந்த சாப்ஸ்டிக்கை வச்சு தடுத்துருவான். முதல்ல சாப்பிடு, ஏன் இப்படிலாம் பண்ணுற, விளையாட்டுத்தனமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே வந்து சிங்லாங் கோவம் வந்ததுனால டக்கு டக்குன்னு சாப்பிடுவான். ரொம்ப சவுண்ட் வந்ததுனால என்னடா இவன் பண்ணிருக்கான், சீக்கிரம் சாப்பிட்டு அவனுக்கு வந்து சோக்கும் வந்துடுச்சு. எதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக சாப்பிட்ற, ஸ்லோவாக சாப்பிடுன்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் திருப்பி ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்காக இன்னொன்று பண்ணுறான். திருப்பியும் சாப்பாடு எடுக்கிற மாதிரி போய் ஃபோனை எடுத்துடுறான். எடுத்ததுக்கப்புறம் ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு சாங்கியாங் கேட்கும்போது கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இது பார்க்க ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. ஆனால் வந்து செம்மையாக இருந்துச்சு இந்த சீனு. அதுக்கப்புறம் இவனும் கேட்டு கேட்டு பார்க்குற கொடுக்கல. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சாங்கியாங் வந்து சிங்லாங்கை கூட்டிகிட்டு ட்ரோனை யூஸ் பண்ணி ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக அந்த பிரிட்ஜ் இருக்க பிளேஸ்க்கு போகிறாங்க. அதாவது சிங்லாங்கை ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்த அதே பிளேஸ்க்கு போகிறாங்க. இவனும் ஒரு ஆக்டர்ன்றதுனால வித்தியாசமான போஸ் கொடுக்குறான். நம்ம சாங்கியாங்கும் அது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கிறதோட இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் வேறு ட்ராமாஸ் ஏதாவது தமிழில் டப் பண்ணணுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் மறக்காமல் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.